வார்த்தை இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மனசுல எதுவுமே வச்சுக்காதீங்க. நீ எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. ஆனா அந்த பாட்டில் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க முடியாததை நினைச்சா எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன? நீங்க கூட வந்து உதவி செஞ்சதுனால தான் பாட்டில் தன் மன திறந்து பேசுனுச்சு. இப்ப அது உடனடியா என் கைக்கு வரணும்னாலும் எதிர்காலத்துல ஒரு நாள் நிச்சயம் அது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது எப்படி சொல்ற? நான் நட்டு கிட்டுக்கிட்ட வேலைக்கு செல்லலாம்னு இருக்கேன். உன்னோட சக்தி என்ன, அவங்களோட சக்தி என்ன? நீ போய் எப்படி மூசா? என்னை விட பெரிய சக்தி அந்த பாட்டில். அது அவங்க கிட்ட இருக்கே. அதை அடையறதுக்கு ஒரே வழி அவங்கள அதை என்கிட்ட தர வைக்கணும். அப்படி நடக்கணும்னா நான் அவங்க கிட்ட வேலைக்கு போறது தவிர வேற வழியே தெரியல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் ஒரு பூதங்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது. சுருக்கமா சொல்ல போனா இது எனக்கு ஒரு அக்னி பரீட்சை மாதிரி. பொறுமையா இருந்து போராடி இந்த பரீட்சையில நான் ஜெயிக்கணும். 1000 தான் சொன்னாலும் நீ போய் சாதாரண மனுஷங்க கிட்ட வேலை செய்யறத நினைச்சு பார்க்கவே முடியல மூசா. மண்ணுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வைரத்துக்கு மதிப்பில்ல. பட்டை தீட்டினாதான் வைரம், புடம் போட்டாதான் தங்கம். மனிதர்களா பிறந்துட்டா எந்த சூழ்நிலையிலும் தனக்குள்ள மிருக புத்தி வந்துடாம இருக்க தன்னோட அறிவை நல்ல நூல்களை படிச்சு பட்டை தீட்டிக்கணும். நல்ல வார்த்தைகளை இதயபூர்வமா பேசி மனச புடம் போட்டுக்கணும். அப்பதான் அவனோட புகழ் அவனோட காலத்துக்கு பிறகும் வைரமா மின்னும், தங்கமா ஜொலிக்கும். எல்லா சக்திகளும் படைச்ச உனக்கும் சோதனையா? ஏன் மூசா? ஒரு நாள் ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டா அப்படி உதவி செஞ்சவரை வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. அவரோட முகம் நினைவுல இருந்து மறைஞ்சு போனாலும் அவர் செஞ்ச உதவி நெஞ்சில நிலைச்சிருக்கணும். அதுதான் நல்ல மனிதருக்கு பொருந்தும். நான் பூத பிறவியா இருந்தாலும் எனக்கும் அது பொருந்தும். சின்ன உதவி செஞ்சவங்களை கூட மறந்துட கூடாதுங்கிறப்ப நீ சொன்ன மாதிரி எல்லா சக்திகளும் எனக்கு கிடைக்க காரணமா இருந்த அந்த பாட்டில மறந்தது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த தப்புக்கு பரிகாரமா தான் இப்ப நட்டு கிட்டுக்கிட்ட நான் வேலைக்கு போறேன். நன்றி மறந்த எனக்கு இத தண்டனைன்னு கூட சொல்லலாம். உன்னோட அருமை தெரியாம அவங்க உன்னை சாதாரணமான பிறவின்னு நினைச்சு கேவலப்படுத்திட்டா பொறுத்துதான் போகணும். ஹரிச்சந்திர மகாராஜா உண்மையை மட்டும்தான் பேசுங்கிற லட்சியத்துக்காக தன்னோட பதவி, பொன், பொருள், நாடு, நகரம் எல்லாத்தையும் இழந்து தன்னோட மனைவியையும் பிரிஞ்சாரு. மகன் லோகிதாசன் பாம்பு கடிச்சு உயிர் விட அவன் உடலை எரிக்க வெட்டியானா மாறின நிலைமையை நினைச்சு பாருங்க. உண்மைக்காக அவ்வளவு கேவலமான நிலைமையில இருந்த போதும் கூட அவன் மன உறுதி மாறவே இல்லை. அதனாலதான் சரித்திரத்துல அவனோட பேர் இன்னும் நினைச்சிருக்கு. என்னோட லட்சியம் என்னோட குலதெய்வமான அந்த பாட்டில என்கிட்ட வரவழைக்கிறது தான். அதுக்காக என்ன சோதனை வந்தாலும் அதை நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். சரி மூசா, நீ இவ்வளவு உறுதியா இருக்கும்போது உன்னை நாங்க தடுக்க விரும்பல. நீ போயிட்டு வா. நீ அங்க போனா எங்களை மறந்துடுவியா மூசா? நான் என்னையே மறந்தாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். எப்ப என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைன்னு தோணுதோ என்ன மனசுல நினைச்சு மூசான்னு கூப்பிடுங்க. நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். எங்களுக்கு அது போதும் மூசா. உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்க அப்பாவோட நலனுக்கும் நான் எப்பவுமே உறுதுணையா இருப்பேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க நாங்க வரலாமா மூசா? வாங்க. நான் யாரு, என்னோட சக்தி என்னங்கிறத அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஒருவேளை என்னோட லட்சியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னை சுலபமா அடிமைப்படுத்திடுவாங்க. அப்புறம் நான் சுதந்திரமா வாழ வழி இல்லாம போயிடும். நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியான உனக்கு அந்த கடவுள் நிச்சயம் துணை இருப்பாரு. ஏன்னா நீ ரொம்ப நல்லவன். போயிட்டு வா. சரி, நான் வரேன். மூசா சீக்கிரம் வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்க போனேன் கௌரி. நானும் தான். நீ அழாதடா கௌதம், அப்புறம் எனக்கும் அழுக வரும். மூசா சீக்கிரமா வந்துருவான், சரியா? சரி. கலக்கிற மச்சி. கலக்கிற மச்சி.
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். அதுவும் இருக்கும் நட்டு வயிற்றுக்கு தான் வேலை வரல, வாய்க்காத வேலை கொடுப்போமா? எது படிக்கலாமான்னு. ஓஹோ படி படி. கூடுவாஞ்சேரி அருகே நல்ல மனைவி விற்கப்படும். என்னது இங்க கொண்டா? அடா பாவி, ஏண்டா உனக்கு என்ன கண்ணா தெரியல? கூடுவாஞ்சேரியில் நல்ல மனைகள் விற்கப்படும் போட்டிருக்குதுடா. பசி கண்ணை மறைச்சிருச்சு. நல்ல வேலை, அப்படியே ஆடி போயிட்டேன். டேய் இது வைகாசி, ஆணி, அதுக்கப்புறம் தான் ஆடி வரும். அப்படியே தூக்கு போட்டு கொன்றுவேன் உன்னை நான். வயிறு பசிக்குது, அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்றான்னா தேவையில்லாம பேசிக்கிட்டு. இப்படி பண்ணுவோமா? ஏதாவது கல்யாண மண்டபத்துக்கு போய் நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நான் பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லி வயிறு நிறைய சாப்பிடுவோமா? ஐடியா நல்லா இருக்கு. சார் கூப்பிட்டியா? உன்னை யாரா சாருன்னு கூப்பிடுவாங்களா? சார் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம் இதெல்லாம் இருக்கு சார், வாங்கிக்கிறீங்களா? வேணும் தான், ஆனா இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வா. ஏன் சார்? டப்பு மாலு துட்டு எதுவுமே இல்ல, எல்லாம் ஒண்ணுதானடா. வெரைட்டியா சொல்லு. சரி சார் என் பேர் மூசா சார். என்ன பேரு மூசாங்கறான்? ஊர்கா பாட்டில் சீசா மாதிரி இருக்கான். எனக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி மாமா மச்சான். புரியுது, என் குடும்பம் பெருசு, கஷ்டப்படுறோம், இந்த பொட்டலத்தை வாங்கிக்கங்கிற அப்படித்தானே? இல்ல சார், நான் சொன்ன உறவுக்காரங்க யாருமே எனக்கு இல்ல சார். நான் ஒரு அனாதை சார். சார் இதை வித்தாதான் என் முதலாளி என்ன சும்மா விடுவாரு சார். இல்லைன்னா ஏன் மிச்சம் கொண்டு வந்தன்னு என்ன திட்டுவாரு சார். ப்ளீஸ் வாங்கிக்கங்க சார், ப்ளீஸ். தம்பி உன்னை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு, ஆனா அதை விட பரிதாபமா நாங்க இருக்கமே, கையில காசு இல்லப்பா. நீ வேற ஏதாவது நல்ல இடம் இருந்தா பாரு. எது கடை வைக்க விக்கிறதுக்கு? பரவாயில்ல சார், வாங்கிக்கோங்க. காசு இல்லையா? பரவாயில்ல சார், நீங்க பசியோட இருக்கும் போது இதை இன்னொருத்தருக்கு வித்துட்டு காசு வாங்குறதுக்கு என்னோட மனசாட்சி இடம் கொடுக்கல சார். இதை நீங்களே சாப்பிடுங்க சார். ஏன் தம்பி, இதை நீ எங்ககிட்ட கொடுத்துட்டு நீ காசு வாங்காம போனா உங்க முதலாளி திட்ட மாட்டாரா? அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை சார், காசு தொலைச்சிட்டேன்னு போய் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் சார். பர்றா டேய் தம்பி, நாங்க முடிச்சவைக்கு மொல்ல மாறித்தனோம் ஊர்ல இருக்கவெல்லாம் வாயில மண்ணை போட்டதுனால தான் இங்க வந்து முச்சந்தியில உட்காந்துருக்கோம். நீயும் இந்த வயசுல போய் சொல்லி கெட்டு போகாத, போய் வேலையை பாரு போ. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்தினை அழித்துடுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. நான் ஒரே ஒரு பொய் தானே சார் சொல்றேன். என்ன பள்ளியா? நான் தான். பையன் சின்ன பையனா இருந்தாலும் பேச்சுல ஒரு பெரிய மனுஷன் தன்மை தெரியுது. உனக்காக நாங்க சாப்பிடுறோம்ப்பா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? எங்க கிட்ட பொட்டலத்தை கொடுத்துட்டு நீ அந்த ஆள்கிட்ட போய் அடி வாங்க வேணாம், எங்க கூடயே வந்து தங்கிக்க. நாங்க சொல்ற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு எடுபடியா இருக்கு. ஓகே சார், எனக்கு சமையல் கூட ரொம்ப நல்லா செய்ய தெரியும் சார். பரவாயில்லையே, நல்லா சமைப்பானாமே. அப்ப மளிகைக்கெல்லாம் ஜாமான்லாம் வாங்கி போட்டுரு. அறிவு இருக்கா உனக்கு? பொட்டலம் வாங்குறதுக்கே காசு இல்ல, மளிகை சாமான் எப்படி வாங்குவ? காசு எது? ராத்திரி 12 மணிக்கு மேலதான். 12 மணிக்கு போனா கடை பூட்டி இருக்குடா, அப்புறம் எப்படி வாங்குறது? 12 மணிக்கு மேல போனா எடுக்கலாம், திறந்திருந்தா வாங்க தான் முடியும். ஓஹோ, புரியல இல்லையே. 12 மணிக்கு மேல புரியும். தம்பி நீ சாப்பிட்டியா? இல்ல சார். வா வா சாப்பிடு. வா வா தம்பி, வா வா வா. நான் 2 பொட்டலம் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு கொடு. நேரா உட்காந்து. அவோ போடு அவோ போடு அவோ போடு ஓ போடு ஓ போடு அவோ போடு அவோ போடு அவோ போடு அவோ போடு. டேய் வர வர போக்கே சரியில்லை. நீ மூசாவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? வாரம் சனிக்கிழமையானா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க பாட்டின்னு சொல்லுவியே, இப்ப சொல்லலையே, ஏன்டா? சென்னையில தண்ணீர் பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் குளிக்கிறதே இல்லைன்னு தாத்தா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த டகல் பாச வேலையெல்லாம் ஏன்கிட்ட வேண்டாம், நான் பெட்டே வைக்கிறேன், நீ கண்டிப்பா குளிச்சு தாண்டா. டேய் மூசா, நீ பச்சை தண்ணில குளிச்சாலே கரைஞ்சு போயிடுவ, இதுல வெந்நீர் வேறயா? யோ பெருசு, இதெல்லாம் ஒன்னாலதாயா? இதோ வரேன். யோ பெருசு, என்ன உருவாக்கிட்டு நீ அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கியா? உன் பொண்டாட்டியும் மருமகளும் கொடுக்கிற டார்ச்சர் தாங்கலையேப்பா. என்ன ஆச்சு? கேள்வி மட்டும் நல்லா வக்கனையா கேளு. முதல்ல கீழ இறங்கி வா. இப்ப சொல்லு. என்னத்த சொல்றது? காலையில எழுந்தா டீ குடுறான்னு உன் பொண்டாட்டி சொல்றா, காஃபி குடுறான்னு உன் மருமக சொல்றா. அதுல ஆரம்பிக்கிற பிரச்சனை அப்பா ராத்திரி தூங்கும் போது யார் சொல்ற பெட்ல படுக்கிறோங்கிற வரைக்கும் இருக்கு. இங்க பாரு, இது மாதிரி என்ன ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் உண்மையை சொல்லிட்டு ஒரு குடம் தண்ணியை எடுத்து நானே ஊத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்குவேன். அது மாதிரிலாம் செஞ்சிடாதடா.
என் ஒரிஜினல் பேர மூசாவோட திட்டத்தை முறியடிக்கணும்டா. டேய் 12 வயசு பேரனுக்கும் 367 வயசு தாத்தாவுக்கும் நடக்கிற கௌரவ பிரச்சனைடா. நான் இதுல ஜெயிச்சே ஆகணும். நீயும் நானும் சேர்ந்து மூசாவை தோக்கடிச்சு ஆகணும்டா. சோ நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன உருவாக்கி இருக்க. நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்ப குளிப்பாட்டியே தீருவன்னு கங்கனை கட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டி என்ன தேடுறா. நான் இப்ப எங்கேயாவது ஒளிஞ்சே ஆகணுமே. அதெல்லாம் வேணாம். உன்னை அவ கண்ணில் படாம நான் ஒளிச்சு வைக்கிறேன். இப்ப ஒளிச்சு வைக்க முடியும். ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் இந்த நாடகம்? உன் பொண்டாட்டிக்கு என்ன பார்த்தாவே குளிப்பாடணும்னு ஆசை வந்துருச்சு. எல்லாம் என் நேரம்யா. இப்ப நான் என்னடா பண்ணணும்ன்றா? நான் நிரந்தரமா குளிக்காம வாழறதுக்கு ஒரு வழி பண்ணு. பேராண்டி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நேரமாச்சு, குளிக்க வாடா. தாத்தா காப்பாத்துங்க தாத்தா. ஏய், நான் என்ன கொலையா பண்ண போறேன்? அதேதான். இல்ல அவன் தான் வாடான்றான்ல, விட்டுட. நீ சப்போட்டா இவனை குளிக்க வைக்காம விட மாட்டேன். தாத்தா கடவுளே வந்தாலும் இவனை விடவே மாட்டேன். டேய் வாடா. ஐயோ, கூட்டிட்டு போறாளே, தண்ணிய ஊத்த போறான், அவன் கரைஞ்சிட போறான், என் வேஷமெல்லாம் கரைஞ்சிட போகுது. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? மாமா மூசாவை பாத்தீங்களா? பாத்தீங்களா? அந்த அநியாயத்தை ஏமா கேக்குற? என்ன மாமா சொல்றீங்க? மூசாவுக்கு என்னாச்சு? இது வரைக்கும் எதுவும் ஆகல. இனிமே என்ன ஆகுமோ எனக்கு தெரியல. விவரமா சொல்லுங்க மாமா. உன் புள்ளைய உன்கிட்ட ஒட்ட விடாம பண்ணணும்னு என் பொண்டாட்டி முடிவு பண்ணிட்டான். அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து குளிப்பாட்டுற வரைக்கும் அவளே செஞ்சு உன்கிட்ட மூசாவை நெருங்க விடாம பண்றேன் பாருன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போறாமா. இப்ப கூட குளிப்பாட்ட கூட்டு போயிருக்கிறான் பையன். அம்மா 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 என்ன சும்மா வாடான்னு சொல்லி அவளை கூட்டு போயிட்டாமா. இந்த அளவுக்கு உங்க பொண்டாட்டி போயிட்டாங்களா? அவங்களோட எண்ணத்தை நான் நிறைவேற விட மாட்டேன். இது சவாலுக்கு சவால். இப்படி ஒரு மருமகன் எனக்கு இருக்கும் போது என்ன கவலை? அலாவுதீன், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டடா. பாட்டி வேணாம் பாட்டி. பாட்டி என்னடா கூறுகிட்டவனா இருக்கியே? 15 வயசு வரைக்கும் உங்க அப்பனையே நான் தான் குளிப்பாட்டினேன். அவனடா பாட்டி this is not possible பாட்டி. என்ன பாசிபிள் பூசிபிள் இங்கிலீஷ்ல பேசுறியா? நான் பயந்துருவேனா? நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சா நீ ட்ரவுசரே போட மாட்டேன். பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி. பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி. மைடிய பூதம் நீ மைடிய பூதம் கலக்குற மச்சி. மைடிய பூதம் நீ மைடிய பூதம் கலக்குற மச்சி. பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி. பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி. பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி. ஏண்டி என்ன தடுக்கற? இப்ப தடுக்கலனா எப்பவுமே தடுக்க முடியாது. என் புள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும். மரியாதை வெளியில போங்க. என்னடி என்னென்னமா பேசுற? ஏன் பிள்ளைன்னு பீத்துக்கிறியே? ஏன் பிள்ளை இல்லாட்டி எப்படி ஓம் பிள்ளை வரும்? ஏன் பேர்னா நான் தான் குளிப்பாட்டுவேன். அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். குளிப்பாட்ட கைய உடைச்சி அத அடுப்புல வச்சு வெந்நீர் போட்டு அதுல என் புள்ளைய குளிப்பாட்டுவேன். நான் தான் குளிப்பாட்டுவேன். நான் தான் குளிப்பாட்டுவேன். நான் தான் குளிப்பாட்டுவேன். குளிப்பாட்டுவேன். நான் தான் குளிப்பாட்டுவேன். சொல்றேன்ல. அம்மா, தாய் பாசத்தை காட்டுங்கம்மா. தாய் பாசத்தை காட்டுங்க. சண்டை போடுங்க. என்ன சொல்றீங்க? நான் தான் குளிப்பாட்டுவேன். நான் குளிப்பாட்டுவேன். நான் தான் குளிப்பாட்டுவேன். நான் தான் குளிப்பாட்டுவேன். நிறுத்துங்க உங்க சண்டைய. இது என்ன வீடா போராட்டம் நடத்துற இடமா? முதல்ல உன் பொண்டாட்டி வாயை மூட சொல்லு, நான் மூடுறேன். நான் வாயை மூட மாட்டேன். என் உரிமையை நல்ல நாட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இதுல என் உயிரே போனாலும் இந்த அம்மா என் புள்ளைய குளிப்பாட்ட நான் விட மாட்டேன். உன் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் தான் குளிப்பாட்டுவேன். சைலண்ட்! ஏய், நீங்க 2 பேரும் செய்ய வேண்டாம். தினமும் என் பேரனுக்கு இனிமே நான் தான் குளிப்பாட்டுவேன். இதான் என்னோட தீர்ப்பு. நாட்டாம இதான் சூப்பர் தீர்ப்பு. அப்பா எப்பப்ப எந்தெந்த வேலையில மாமியார் மருமக சண்டை நடக்குதோ அப்பப்ப அந்தந்த வேலைய நீங்களே செய்யுங்கப்பா. ஏண்டா இந்த ஒரு பிரச்சனையை வச்சு எல்லாத்தையும் ஏன் தலையில போட பாக்குறியா? புள்ளையாடாரு எவன்டா? போடா போங்க. ஏதோ என் புள்ள ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னங்க நீங்க குளிப்பாட்டாம வேற எந்த கலதை குளிப்பாட்டும்? நான் வரேன். வாடா. பெருசு உனக்கு சூப்பரான மூளையா. அது இல்லைன்னா உன்னை காப்பாற்ற முடியுமாடா பாவி? ஓம் ஹ்ரீம் க்ளீம் காளி நீலி சுலி. எனக்கு 7 உலகமும் வேண்டாம். இந்த பூலோகத்தை மட்டும் ஆளுவதற்கு சக்தியை கொடு. ஹோம் அக்ஷய பிரபா ஹோம். என்ன இது அவசகனமாக இருக்கிறதே?
குருவே, நேத்து ராத்திரி கண்ட கனவுல நீங்க தர்ம அடி வாங்குற மாதிரி இருந்தது. அதனால இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. ஆமா குருவே, போன மாசம் மல்லிகை கடை லிஸ்ட்ல மஞ்சள் மாத்திரம் 6 கிலோ வாங்கியிருக்கு. எதுக்கு தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு 10 போடுவேன். குருவே, தர்மத்தின் தலைவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க தர்ம அடி வாங்குற தலைவனா இருக்கீங்களே, அது எப்படி? குருவே, தந்திரம் மந்திரம் விட்டுட்டு கரெக்டா கும்பு கட்டுக்குங்க. அடி பலமா விழாம தடுக்க உதவியா இருக்கும். பேசிட்டீங்களாடா? நான் முதல்ல தீய சகனம் சொன்னனே, அது சின்ன தப்பு. இந்த 4 தீய சகனங்களுக்கு இத்தனை நாளா சோறு போட்டு வளர்க்கறனே, அது தாண்டா பெரிய தப்பு. குருவே, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசுறீங்க. நாங்க சொல்ற ஐடியாவை கேட்டீங்கன்னா உங்க பண பிரச்சனை ஃபாஸ்டா 10 நாள்ல முடிஞ்சிடும். அது என்ன ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் மணியா? என்ன சொல்ற? அப்படி கேளுங்க. தாயத்தை வித்து சம்பாதிக்கலாம். என்ன ஐடியா சொல்ற? நக்கலா? நக்கல் இல்ல குருவே, கலக்கல் ஐடியா. தாயத்துன்னா சாதாரண தாயத்து இல்ல, மாயாஜால மன்னன் மாயாஜி தயாரிச்சதுன்னு. அவன் எவன்டா மாயாவி? நீங்க தான் குருவே. நானா? சொல்லு சொல்லு சொல்லு. சாதாரண செப்பு தகட்ட கைத்துல கட்டி மாயாஜி தயாரிச்சது. இத கையில கட்டினா நடக்காதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வித்துருவோம். நடக்காததா? ஆமாங்க குருஜி, குழந்தை பேர் இல்லையா? தீராத வியாதி இல்லையா? கடன் தொல்லையா? காதல் தோல்வியா? தொழிலில் நஷ்டமா? சினிமா ஸ்டார் ஆகணுமா? இன்றே வாங்கி கட்டி கொள்ளுங்கள் எங்கள் அதிர்ஷ்ட தாயத்தை அப்படின்னு நம்ம விளம்பரம் பண்ணுவோம். வாங்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருதோ இல்லையோ, நமக்கு அதிர்ஷ்டம் வந்து நம்ம வீட்டு வாசல் காலிங் பெல் அழுத்தம். காலிங் பெல் அடிக்குதுன்னு சொல்லாத, அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுன்னு சொல்லு. குருஜி, அது ஓல்டு ஃபேஷன், இது நியூ ஃபேஷன். நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா மாட்டிக்கிட்டா தப்பே இல்ல. என்ன? ஏன்னா தர்மடி வாங்குறது ஒண்ணும் உங்களுக்கு புதுசு இல்லையா? குருவே, தொழிலை நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்புற மக்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்ல. இப்பதான் இந்த மனுஷனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணோம், அதுக்குள்ள கெடுக்க வந்துட்டானுங்க. மாயா, நாங்க நல்ல விஷயம் தான் சொல்ல வந்திருக்கோம். அந்த மூசா வீட்டுக்கு வந்துட்டான். அவனை புடிச்சு நம்ம சொல்றபடிலாம் ஆட்டி வைக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற அற்புத சக்திகளை நீங்க அடைஞ்சிட்டா அப்புறம் இந்த உலகமே உங்க காலடியில தான். ஆமா, இந்த ஆளுக்கு வாமன அவதாரம் எடுத்திருக்கதா நினைப்பு. உலகமே இவர் காலடியில வரணுமா? 4 அடி இருந்துகிட்டு உலகமே இவர் காலடியில வரணும் ஆசைப்படுறது ரொம்ப டூ மச். மாயாஜி, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, பொறுத்தது போதும், பொங்கி எழுங்க. ஆமா, இவர் மனோகரா சிவாஜி பொங்கி எழுந்துட்டாலும். ஹாஜி ஹாஜி, இந்த தடவை அவனை விட மாட்டேன். தப்பா சொல்றீங்க குருவே, இந்த தடவை அவன் உங்களை விட மாட்டான். போன தடவை அவன் பலம் தெரியாம இருந்தது. இந்த தடவை என் முன்னோர்கள் எழுதி வச்ச மந்திர புத்தகம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவனை நான் ஓட ஓட விரட்டுவேன். அவனை ஜெயிப்பேன்டா.